மாட்டிறைச்சி விவகாரத்தில் திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் அரசியல் ஆதாயத்திற்காக குறை கூறி வருவதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நியூஸ்7 தமிழருக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் திராவிடர் கழகத்தின் போராட்டத்திற்கு போட்டியாக ஜூன் 1ஆம் தேதி பன்றிக்கறி உண்ணும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். சாதாரணமான முறையிலே மாட்டிறைச்சி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் மாடு இறைச்சிக்காக விற்பனை செய்வது தடை செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் தமிழகத்தினுடைய ஏன் இந்தியாவினுடைய கால்நடை செல்வங்கள் இறைச்சிக்காக வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவது தடை செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்தை, அந்த அவதூறு பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நாங்களும் அந்த போராட்டம் நடைபெறுகின்ற இடத்திலே அதற்கு எதிராக பன்றி இறைச்சி உண்ணும் போராட்டத்தை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.